இதுவரை வேதாளம் கேட்ட புதிர்களுக்கு விக்ரமாதித்தன் விடை சொல்ல வேதாளம் தப்பித்துக் கொண்டே இருந்தது. பதில் தெரிந்தும் சொல்லாவிட்டால் தலை வெடிக்கும் என்ற நிபந்தனையால் அவர் பதில் சொல்லி வந்தார். ஆனால் இப்போது நாம் பார்க்க போகும் கடைசி புதிரில் ஒரு பெரிய திருப்பம். இந்த கேள்விக்கு விக்ரமாதித்தன் பதில் சொல்வாரா? பதில் சொல்லாவிட்டால் அவர் தலை நிபந்தனைப்படி வெடிக்குமா? அல்லது இந்த மௌனம் அவரை வெற்றி பெற வைக்குமா? வாருங்கள் பார்ப்போம். விக்ரமாதித்தன் மரத்தில் ஏறிய வேதாளத்தை மீண்டும் தோளில் சுமந்து கொண்டு நடக்கத் தொடங்கினார். வேதாளதம் கதை சொல்ல ஆரம்பித்தது. விக்ரமாதித்தா, கேள். ஒரு காலத்தில் ஒரு மன்னன் போரில் தன் நாட்டை இழந்து தன் மனைவி மற்றும் மகளுடன் காட்டில் தப்பிச் செல்கிறான். வழியில் கொள்ளையர்கள் தாக்கியதில் மன்னன் கொல்லப்பட அரசியும் இளவரசியும் தப்பித்து காட்டின் ஆழத்திற்கு செல்கிறார்கள். அப்போது அந்த வழியாக வேட்டைக்கு வந்த ஒரு தந்தையும் மகனும் இவர்களின் கால் தடங்களைக் கண்டு சிறிய தடமுள்ளவளை மகனும் பெரிய தடமுள்ளவளை தந்தையும் திருமணம் செய்ய முடிவெடுக்கிறார்கள். ஆனால் எதிர்பாராத விதமாக மகளுக்கு பெரிய பாதமும் தாய்க்கு சிறிய பாதமும் இருந்ததால் தந்தை மகளையும் மகன் தாயையும் மணக்கிறார்கள். இவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்த பின் அவர்களுக்குள் என்ன உறவுமுறை அமையும் என்ற புதிரை வேதாளம் விக்ரமாதித்தனிடம் கேட்கிறது. இந்த சிக்கலான கேள்விக்கு விடை தெரியாமல் விக்ரமன் முதன்முறையாக மௌனம் காக்க நிபந்தனைப்படி வேதாளம் அவனிடம் வசப்படுகிறது. விக்ரமனின் நேர்மையை மெச்சிய வேதாளம், மன்னா, இந்த கேள்விக்கு உனக்கு உண்மையாகவே பதில் தெரியவில்லை. அதனால்தான் உன் தலை வெடிக்கவில்லை. பதில் தெரிந்தும் நீ சொல்லாமல் இருந்தால்தான் உன் தலை வெடிக்கும் என்பதுதான் நிபந்தனை. இன்று உனது மௌனம் உன்னை காப்பாற்றிவிட்டது. அதோடு வேதாளம் ஒரு பெரிய ரகசியத்தையும் சொல்கிறது.